வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5.10 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.11 மர உருவு வரைபடத்தை எண்கோவையாக மாற்றுக. ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தை நம்ம எண்கோவையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இதை 2 டேர்மாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த மைனஸ் டேர்மில் ஒரு டேர்மையும் இந்த ப்ளஸ் டேர்முங்கிறத ஒரு டேர்மையும் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? அதை நான் பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். மைனஸ் டேர்மை எப்படி எழுதணும்னு, மைனஸு இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதொண்டையும் எடுத்துக்கிட்டேன், மைனஸு 15. ஓகேவா? இது லெஃப்ட் சைடில் உள்ளதொண்டையும் எடுத்துட்டேன். அடுத்து ரைட் சைடில் ஒரு இதை பிரிச்சுருக்கோம்ல, அது ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ் இதை எடுத்து தனியாக எழுதிக்கிட்டேன். தனியாக எழுதணும்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, நம்பரு 6, ரைட் சைடில் 9. அதில் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஓகேவா? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மா. அப்போ 15 மைனஸ் வரும். இது ஒரு டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுவோம், 15 மைனஸ். ஓகேவா? அடுத்து இது ரெண்டாவது டேர்மை பாருங்கள், 6 + 9. ஓகேவா? இதை ப்ராக்கெட்டில் எழுதணும், 6 + 9. ஓகேவா? 6 + 9 இது இப்படி தான் எழுதணும். நம்ம எண்கோவைன்னு போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதணும். அப்படியே இப்போ ஒரு டேர்ம் கொடுத்துருக்கோம். ஒரு மர ஒரு வரைபடத்தை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு எண்கோவையில் மாற்றி எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதை நம்ம எண்கோவைன்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? எண்கோவைன்னு எழுதிட்டு எண்கோவைன்னு போட்டுட்டு 15 மைனஸ் 6 + 9. 6 + 9 அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை